வணக்கம் ஷெஃப் வைத்தி. வெல்கம் பேக் டு செஃப் வைத்திஸ் கிச்சன் சமையலுடன். நீ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா தூதுவளை ரசம் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக தூதுவளில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து இந்த கால்சியம், எதிர்ப்பு சக்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம தூதுவளை இது கூட தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், மஞ்சள் தூள், உப்பு, புளி கரைச்சி ஊற்றி ஒரு ஹெல்த்தியான ஒரு தூதுவளை ரசம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து அந்த தூதுவளை செடி. நம்ம வந்து தூதுவளைன்றோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த சிங்கவல்லி, அலர் அந்த மாதிரி ஒரு பல பேர் வந்து இதுக்கு வந்து இருக்குது. இது முக்கியம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய இடங்களில் வந்து அந்த வேலி தோட்டங்களில் வந்து வளரக்கூடிய ஒரு கொடி தான் அது. இதில் உள்ள பார்த்திங்கன்னா இலை, பூ, காய், வேர் அனைத்துமே வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தான். முக்கியம் பார்த்திங்கன்னா இந்த பூ என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த பூவை வந்து வெயிலில் வைக்காமல் நிழலில் வச்சு உலர்த்தி அதை வந்து பொடியாக்கி பாலில் கலந்து சாப்பிடும்போது அந்த உடல் வந்து வலு கொடுக்கும் அப்படிம்பாங்க. இன்னொன்று இந்த அதில் உள்ள பழம் வந்து என்ன பண்ணுவாங்க, பழத்தையும் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு அதை இருந்து அரைச்சி அது தேனில் கலந்து சாப்பிடும்போது அந்த மார்பு செல்லி, இருமல், அந்த பாம்போட விஷத்தோட கூட முறிக்கும். ரொம்பவே நம்ம அந்த தூதுவளை வச்சு என்ன பண்ண பார்த்திங்கன்னா நம்ம ரசம் தான் பண்ண போகிறோம். இது வந்து தூதுவளை வந்து இந்த லீஃபை மட்டும் கட் பண்ணி எடுத்து ரசம் பண்ணலாம். தூதுவளையை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த இலை மேலே பார்த்திங்கன்னா முள் இருக்கும். பேக் சைடும் சரி, ஃப்ரண்ட் சைடும் சரி, ஒரு 5 முள் தான் இருக்கும். இது நம்ம எல்லாமே சிசரை வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் முள்ளோடு சேர்த்து சமைக்கலாம். அப்போ சூப் பண்ணுறோம் அப்படின்ற போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம சமைச்சிட்டு நம்ம ஸ்டெயின் பண்ணிடுவோம். அதனால் வந்து தெரியாது. இப்போ நம்ம ரசம் பண்ணுறதுனால நான் வேணாம், முள் எடுக்க ரொம்ப நல்லது, முள் எடுத்துடலாம். எல்லாத்தையுமே முள் எடுத்துகிட்டு நம்ம வந்து ரசம் பண்ணலாம். தூதுவளை ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். தூதுவளை வந்து ஒரு 30 லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 3 எடுத்துருக்கேன். ஜீரகம், மிளகு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 நம்பர் பூண்டு பல் இடித்து வச்சுருக்கோம். தக்காளி 1 நம்பர், தக்காளி வந்து 8 பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து 25 கிராம் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 2 குத்து. கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா காஞ்ச பிறகு தேவையான அளவு ஆயில் ஊற்றி, இந்த ஆயில் நல்லா காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து, 3 காஞ்ச மிளகாய், பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம வந்து அந்த தூதுவளையை ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம். ஆயில் வந்து நல்லா குக் ஆகணும். இது கூட தக்காளி போட்ட உடனே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்குங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே ஒரு 6 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த மிளகு, ஜீரகத்தை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்னா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆன உடனே இது மேலே பார்த்தீங்கன்னா நுரைய வரும். இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா லேடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான தூதுவளை ரசம் ரெடி. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு சத்தான ஒரு தூதுவளை ரசம் எப்படி ரெடி பண்ணுறது பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you, bye bye.